ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? அந்த கருப்பசாமி சக்தி வந்து தீய சக்தியா மாறி இருக்கிற எல்லா கடவுளையும் அழிச்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்தில் விநாயகர் சக்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கதான் ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரியாம எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிவபெருமான் வானத்திலிருந்து பறந்து வந்தாரு. குழந்தைகளா, இன்னைக்கு வானத்துல வால்நட்சத்திரம் தோண்டிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஏதோ பிரச்சனை வரப்போகுது. உலகத்துல தெய்வ சக்தி எல்லாம் அழிவு நேரத்துல தான் அந்த வால்நட்சத்திரம் தோன்றும். என்னோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, யாருமே வீட்டை விட்டு வெளியவே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு கீழே விழுந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காளிதேவி வந்தாங்க. அச்சச்சோ சிவபெருமானே, என்னாச்சு? கீழே விழுந்துட்டீங்க. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இருங்க உங்களை பாக்குறேன். காளிதேவி போய் சிவபெருமானை தொட்டு பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரியுது. குழந்தைங்களா, எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. சிவபெருமான தாக்கன சக்தி சாதாரண சக்தி இல்ல, இது மிக மிக கொடிய அரக்க சக்தி. இந்த சக்தி இன்னும் கொஞ்ச நேரத்தை என்னையே தாக்கிரும். குழந்தைங்களா, எல்லாரும் கவனமா இருங்க. என்னோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி டம்முன்னு மயக்கம் போட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமான் கொஞ்ச நேரத்திலே வந்து சேர்ந்தாரு. சிவபெருமானே, காளிதேவி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க சக்தி எல்லாம் உறிஞ்சிருச்சா, நான் பாத்துக்கிறேன். ஏய் பல்லரிக்கி, இது உன் வேலையா தான் இருக்கும். பல்லரிக்கி ஒன்னு சும்மாவே விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? அந்த பல்லரிக்கி தான் காரணமா? அந்த பல்லரிக்கி எல்லா சக்தி உரிய அளவுக்கு வந்துருச்சா? ஐயோ, நம்ம என்னதான் பண்ண போறோம்? பசங்களா, யாரும் கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களை மட்டும் விட்டு வச்சிருக்குதே. ஆமா தம்பி, கண்டிப்பா அந்த என்னால ஏதோ ஒரு காரியம் அதுக்காக வேண்டியது இருக்கு, அதனாலதான் விட்டு வச்சிருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கருமாரி அம்மன் தான் வரணும். கருமாரி அம்மனே வாங்க. பின்னாடியே கருமாரி அம்மன் வந்து சேர்ந்தாங்க. இருங்க ஹனுமான், அந்த காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சிவபெருமானோட முடியும் காளிதேவியோட முடியும் ரெண்டா ஒன்னா வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த முறை முடியல. இந்த பிரச்சனை என்னன்னு என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா விநாயகனால மட்டும்தான் முடியும். விநாயகன் வந்து அந்த வெத்தலையை வச்சு பார்த்தாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். விநாயகர் வந்து வெத்தலை பட்டத்துல கை வைக்கலாம்னு நினைக்கும் போது டம்முன்னு பின்னாடியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. விநாயகா, சீக்கிரமா வந்து எங்களை காப்பாத்து. அந்த அரக்க சக்தி என்னோட சக்தி முழுசா உறிஞ்சிருச்சு. அம்மன் தாயி என்னாச்சு? சக்தி குறைஞ்சிருச்சா? அம்மன் தாயி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. விநாயகா, அந்த தீய சக்தி நம்ம உலகத்தையே அழிக்க போகுது. பின்னாடி பாரு, அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு மயக்கம் போட்டாங்க. பின்னாடி திரும்பி விநாயகர் பார்த்தாரு. பல்லரிக்கி, நீதான் இவ்வளவுக்கும் காரணமா? உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். விநாயகருக்கு கத்தனோனே பல்லரிக்கி அங்க இருந்து பறந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்துல கருப்பசாமியும் வந்து சேர்ந்தாரு. கருப்பசாமி, ஐயா, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னா அந்த பல்லரிக்கி தான். அந்த பல்லரிக்கி நான் போய் அழிச்சிட்டு வரேன். ஹனுமான், ஆபத்து காலத்துல உதவுறது அந்த மந்திர பட்டகம் தான். அந்த மந்திர பட்டகத்தை எடுத்து வந்து சிவன் மேல வச்சாதான் சிவனுக்கு கொஞ்சமாவது சக்தி வரும். வாங்க போலாம். சிவபெருமானும் கருப்பசாமியும் மந்திர பட்டகத்தை எடுக்கிறதுக்கு காத்துக்குள்ளேயே வந்தாங்க. ஹனுமான், இங்க பாருங்க, ஒரு வழியா நம்ம மந்திர பட்டகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அங்க இருக்கு பாருங்க அந்த சிவலிங்கம், போய் எடுத்துட்டு வாங்க. ஹனுமான் போய் தங்க பட்டகத்தை எடுக்கலான்னு போகும்போது அங்கதான் புலி வந்துச்சு. விட மாட்டேன், போயிடு. சொல்ல கேட்க மாட்டேன். கருப்பசாமி, அந்த புலியை அடிச்சுட்டேன். வாங்க தங்க பட்டகத்தை எடுத்துட்டு போலாம். புலி வாங்க கருப்பசாமி, தங்க பட்டகத்தை எடுத்தாச்சு, நம்ம போலாம். ஹனுமான் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டை வந்து டம்முன்னு அடிச்சிருச்சு. ஹனுமான் தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு. ஹனுமான் வாங்க, யார் கட்டையால அடிச்சது? உடனே டைம் இல்ல, நம்ம உடனே இந்த பங்க பட்டத்தை கொண்டு போய் ஆகணும். ஹனுமானுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடனே நம்ம கிளம்பி ஆகணும். கருப்பசாமி தங்க பட்டகத்தை எடுத்து ஊருக்கு வந்து சேர்ந்தார். ஐயோ, என்னடி புதுசு புதுசு சத்தம்லாம் கேக்குது, எனக்கு பயமா இருக்கு. இங்க 3 சாமி வேற மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. காப்பாத்த போறேன்னு சொன்ன ஹனுமானிங்கான கருப்பசாமிங்கான எனக்கு பயமா இருக்கு. பூசாரியம்மா கூப்பிடலாமா? அந்த நேரத்துல தான் பூசாரியம்மா வந்தாங்க. குழந்தைங்களா, என்னப்பா ஆச்சு? 3 கடவுளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். பூசாரியம்மா ஒவ்வொரு கடவுளா வருவாங்க, அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கருப்பசாமியும் ஹனுமான் மட்டும் மந்திர பட்டகத்தை ஏதோ எடுத்து வரேன்னு போனாங்க. 3 கடவுளுக்கும் தலையில கைய வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் கருமாரியம்மனுக்கு எந்த அவதாரமும் இல்ல, சிவபெருமானுக்கும் அவதாரம் இல்ல. 3ஆவது இருந்த காளிதேவிக்கு நிச்சயமா ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிச்சு. இருங்க குழந்தைங்களா, காளிதேவியோட அவதாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஓம் ரத்த பிஞ்சர் ஆவாகம், ஓம் சுவாச பிஞ்சர் ஆவாகம், ஓம் கலேபக பிஞ்சர் ஆவாகம். காளிதேவியோட 2வது அவதாரம் வெளியே வந்துச்சு. ஏதோ மிக கொடிய தீய சக்தி அந்த மந்திர பட்டகத்தை எடுக்க போயிட்டு இருக்கு. அதை உடனடியா தடுக்க ஆகணும். காளிதேவி, அப்பனா கருப்புசாமி ஹனுமானும் அந்த மந்திர பட்டகத்தை எடுக்க போயிருக்காங்க. அவங்கள போய் நீங்க தான் காப்பாத்தணும். காளிதேவியோட அவதாரம் அங்க இருந்து கிளம்பி அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அந்த தீய சக்தி அந்த அவதாரத்தை தாக்கிருச்சு. அந்த சக்தியை தாக்கம் பிடிக்க முடியாம திடீர்னு தப்புன்னு வந்து விருந்த இடத்துல வந்துச்சு. மந்திர பட்டகத்தை அந்த நேரத்துல எடுத்தனால அந்த காளிதேவிக்கு சக்தி இழந்துருச்சு. கருப்பசாமி அந்த மந்திர பட்டகத்தை எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்தாரு. பசங்களா, ஹனுமான அந்த தீய சக்தி தாக்கிருச்சு. இந்த தங்க பட்டகத்தை சிவபெருமான் மேல வைக்கணும். அம்மாவாசையில குழந்தைங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை எடுத்து சிவபெருமான் மேல வைக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு தாக்கி கீழே விழுந்துட்டாரு. கருப்பசாமி கீழே விழுந்துட்டாரோ? நான் தான் அம்மாவாசையிலே பிறந்தேன். சரி நானே போய் எடுத்து வச்சிடறேன். அந்த தங்க பட்டத்தை எடுத்துக்கொண்டே சிவபெருமான் விளைச்சான். அதோட சாபவனை தாக்கி தம்முன்னு மயக்கம் போட்டான். அப்ப எல்லா கடவுளுமே அந்த தீய சக்திக்கு அடிமையாயிருச்சு. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
மறுபுறம் விநாயகர் இதுக்கெல்லாம் காரணம் பல்லரிக்கி தான் நினைச்சு பல்லரிக்கியை தேடி வந்துட்டு இருந்தாரு. பல்லரிக்கி, எல்லா கடவுளோட சக்தியை அழிச்சிட்டு நீங்க வந்து ஜாலியா இருக்கியா? உன்னை நான் விட மாட்டேன். இந்த என் சக்தியை வாங்கிக்கோ, அழிஞ்சு போ. விநாயகா, என்னை விட்டுடுங்க, நான் எதுவுமே பண்ணல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். விநாயகா, இந்த காலடி தடத்தை பார்த்து உங்களுக்கு யாருன்னு தெரியலையா? இந்த தடை யாருது? கருப்பு சாமியோடது. அந்த கருப்பு சாமி தான் மந்திரப்பட தூக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணமே இந்த கருப்பு சாமி தான். நான் அதுக்காக தான் ஊருக்குள்ள வந்தேன். விநாயக பெருமானே, அப்பவே கருப்பாயம்மா சொன்னாங்கல்ல, பின்னாடி திரும்பி பாருங்க, பின்னாடி திரும்பி பாருங்கன்னு. ஆனா நீங்க பின்னாடி திரும்பி பார்த்து என்னை தப்பா நினைச்சிட்டீங்க. ஆனா பின்னாடி நான் இல்ல, கருப்பு சாமி தான். இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் கருப்பு சாமி தான். அந்த தீய சக்தி கருப்பு சாமிக்குள்ளதான் இருக்கு. என்ன கொசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். உங்க எல்லா கடவுளோட சக்தி நான் உறிஞ்சிட்டேன். ஹனுமான மந்திர பட்டத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நல்லா வச்சிருந்தேன். ஹனுமான் மந்திர பட்டத்தை எடுத்து கொடுத்தவனே ஹனுமானே கட்டையை வச்சு அடிச்சிட்டேன். வேணா கருப்பசாமி, விட்டுடுங்க. அந்த தீய சக்தி முழுசா உங்ககிட்ட இறங்கிருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுடா கிருஷ்ணா. கருப்பசாமி இந்த சக்தியை வச்சு கிருஷ்ணரை மேல தூக்கி வீசிட்டாரு. கிருஷ்ணர் கீழே விழுகு போகும்போது விநாயகர் வந்து காப்பாத்திட்டாரு. ரொம்ப நன்றி விநாயகா, சரியான நேரத்துல வந்தீங்க. அங்கிருந்து கிளம்பி கிருஷ்ணர் போய் ஹனுமான் சக்தி கொடுத்தாரு. சூளும் புகை மூட்டங்களும் இடியும் இந்த உலகத்துல உருவாக போகுது. நீங்க எல்லாமே தண்ணியில மூழ்கி சாக போறீங்க. கிருஷ்ணா, நம்ம எப்படியாவது பண்ணி இந்த கடவுள்களை நம்ம உயிர் கொடுத்தே ஆகணும். நீ போய் ஹனுமானுக்கு சக்தி கொடுத்து எழுப்பு. கிருஷ்ணர் போய் ஹனுமானுக்கு தான் சக்தி எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்பதான் ஹனுமானும் எந்திரிச்சாரு. இந்த நேரத்துல தண்ணி ஃபுல்லா மூழ்கி எல்லாருமே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க. ஐயோ, திடீர்னு வெள்ள வேற வந்துச்சு, நம்மளால மேல போக முடியல. இவங்களை எப்படி காப்பாத்துறது? தண்ணிக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து வேகமா கடமையான வந்தான். சிவபெருமானே, உங்களுக்கு எப்படியாவது நான் உதவி பண்ணுவேன். இந்த கடவுளுக்கெல்லாம் எது ஆகாம காப்பாத்துவேன். திடீர்னு தண்ணிக்குள்ள காட்டு நீர்மாடு வந்துருச்சு. அந்த நீர்மாடு வந்து எல்லாத்தையும் குத்தி சாகடிக்க போகுது. பின்னாடி போய் அந்த நீர்மாடு திரும்பி குத்த வரும்போது டம்முன்னு போய் குறுக்க நின்று கரம்ப காப்பாத்திட்டான். மறுபடியும் அந்த நீர்மாடு எந்திரிச்சு நின்னுச்சு. கடம்ப பின்னாடி இருந்து அப்படியே போய் அந்த நீர்மாடை அடிச்சிட்டான். கடம்பையான அந்த நீர்மாட்டை அடிச்சிட்டான்னு சந்தோஷத்துல பின்னாடி வேகமா வந்துச்சு. அப்படியே மயங்கிருச்சு. அந்த நீர்மாட்டோட விஷம் கடம்ப மேல ஏறிடுச்சு. இதனால கடம்பையான அங்கேயே செத்து போச்சு. நமக்காக எவ்வளவு உதவி செஞ்ச அந்த கடமையான இப்ப செத்து போச்சு. கடமையான ஒண்ணு கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை உயிர் பார்க்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த கருப்பசாமி, நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத கிருஷ்ணா. ஹனுமான் வந்தவனே நித்திய சக்தி பூஜை பண்ணா இந்த கடவுளுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தலாம். விநாயகர், தண்ணிக்குள்ள ரொம்ப மூச்சு விட்டுது. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்கனால வெளியே வரவே முடியல. எங்களால முடியல, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. கொஞ்ச நேரத்திலே தண்ணிக்குள்ள ஒவ்வொரு குழந்தைகளா மூச்சு முட்டி மயக்கம் போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஹனுமான் வந்து சேர்ந்தாரு. கவலைப்படாதீங்க குழந்தைகளா, இந்த மழை வெள்ளத்தை உடனே இப்ப நிப்பாட்டுறேன். அங்க பெஞ்ச மழை வெள்ளத்தை எல்லாம் உடனே நிப்பாட்டாரு ஹனுமன். எல்லா கடவுளுக்கும் சக்தி கொடுக்கறதுக்காக அந்த வராக்தி நித்திய சக்தி வேர்த்தல பூஜை நடக்குது. ஓம் காலகுண்டனே போற்றி, ஓம் கடமுகனே போற்றி, ஓம் ஐங்கரகுண்டனே போற்றி, ஓம் சிவகுண்டமகானே போற்றி போற்றி. வழியா பூஜை எல்லாம் முடிஞ்சவனே எல்லா கடவுளுமே எந்திரிச்சாங்க. நம்மளோட எல்லா சக்தியும் நித்திய சக்தியா மாத்தி கருப்பசாமி இந்த வெத்தலைக்குள்ள வச்சு கட்டுப்படுத்துவோம். வேண்டாம், என் சக்தியெல்லாம் இதாயிட்டு இருக்கு, என்னால முடியல. நான் வந்துடுறேன். இந்த வெத்தலை பட்டத்துல கருப்பசாமியை வச்சு கருப்பசாமிக்குள்ள ஒடிஞ்சு இந்த தீய சக்தியை எல்லா கடவுளும் விரட்டினாங்க. உங்க எல்லா கடவுள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்குள்ள அந்த தீய சக்தி இருந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன். இப்போ எங்கிட்ட இருந்து அந்த தீய சக்தி முழுசா போயிடுச்சு. குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.